ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பால் சுறா புட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. புதுசாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த பால் சுறா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாங்க இந்த பால் சுறா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் சுறா புட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பால் சுறா ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை முதல்ல நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு தட்டு மட்டும் போட்டு அதில் ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் எல்லா மீனையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தட்டிலே வேக வைக்கலாம். ஆனால் இந்த பால் சுறா வெந்துச்சுன்னா அந்த தட்டிலே நல்லா ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு வேக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுவே கரெக்டாக அது வெந்திருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாவே மீன் வெந்திருக்கு. மீன் வெந்திருக்கிறது தெரியுது பாருங்கள். அந்த தோலெல்லாம் லைட்டாக விட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மீன் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த மீனோட சதைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தோல் உரிக்கும் போது அந்த தோல் கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில், அதாவது கையை லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் தோலை உரித்து பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக உரிக்க வரும். இப்போது இந்த நடுப்புற ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிடணும். சில பேர் அதை சேர்ப்பாங்க. ஆனால் நான் சேர்க்க மாட்டேன். அந்த முள்ளை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு தோலையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சதை பீஸை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா சதை பீஸையும் எடுத்துட்டேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடாகும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நமக்கு தேவைப்படாது. இதை சேர்த்த உடனே ஒரு 1/2 கப்பு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம மீன் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு நம்ம பூண்டு சேர்க்கணும். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பூண்டு, வெங்காயம் இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள் வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் போட்டால் தான் இதில் வர அந்த நீச்ச வடெல்லாம் வராமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மீனை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதாவது இதில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போகணும். அதே மாதிரி இந்த மீன் நல்லா உதிரியாக நமக்கு இந்த பொரியல் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் கலந்து விட்டாலே நமக்கு இந்த மீன் புட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான சுறாமீன் புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா சாதத்து கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சும்மா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த மீன் புட்டு அதிகமாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பால் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நல்லா சுரக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.